ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. நமக்கு எவனை இருப்பவன் யான் என்ற கர்வம், நமக்கு எவனை இருப்பது பக்தி சேர்த்தாத பலகீனங்கள், மூர்க்கத்தனம். இந்த மூர்க்கத்தனம் இருக்கும் வரையில் ஒருவனுக்கு சாவு உண்டு. பக்தி இல்லாதவன் சாவான். ஒரு 5 நிமிஷம் அடியேன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், உன் தினமும் திருவடி பூசிய தாசி பெற வேண்டும், அதுக்கு நீரே அருள் செய்ய வேண்டும். என் சிந்தையில் என் சிந்தையில் சார்ந்திருந்து என்னை வழிநடத்த செல்ல வேண்டும். நான் ஆசானை கேட்போம், தினம் கேட்பேன். எல்லா உயிர்களையும் என்னுயிர் போல் எண்ணுதலும், எல்லா உயிர்களையும் என்னுயிர் போல் எண்ணுதலும், அவ்வுயிருக்கு வரும் இடையூறுக்கு இறங்குதலும், அவ்வுயிர்களுக்கு சேவை செய்ய அருள் செய்ய வேண்டும். ஒரு வேண்டுகோள், தினமும் திருவடி பூசித்து அடிமை ஆசி பெற வேண்டும். என் அகமும் புறமிருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். என் அகபுறம் சார்ந்திருந்தால் தான் என் தெளிவான அறிவு, சித்தம் தெளிய வேண்டும். என் சித்தம் தெளிய வேண்டும். சித்தம் தெளிவிற்கு நீர் அருள் செய்ய வேண்டும் கேட்போம். இதான் என்னுடைய வேண்டுகோள். அடிமைக்கு தாய்மை குணை வேண்டும். எனக்கு ஜாதி துவை, அடிமைக்கு தாய்மை குணை வேண்டும் கேட்டாவே எங்கள் ஜாதி துவைசம் இருக்காது. இவன் அவன் உயர்ந்தவன் தாய்ந்து கொண்டிருக்காது. ஒருவன் நல்ல சிந்தனை வருவதற்கு ஞானிகள் ஆசிரிக்க வேண்டும். நல்ல சிந்தனை, பெரிய மனுஷன் பெருந்தன்மை வரும். பெருந்தன்மை வருவதற்கு ஆசான் ஆசிரிக்க வேண்டும். ஆகவே நம்ம தொண்டர்கள் அத்தனை பேரும் ஞானி ஆவார்கள். ஒரு கூட்டமே வரப்போகுது. நான் வெறும் பேச்சில் சத்தியமாக சொல்கிறேன். இந்த தொண்டு செய்கிற மக்கள் அத்தனை பேரும் முன்னுமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்? நம்ம வணங்கினவன் நன்றி உள்ள உயர்ந்த மனிதன், நன்றி உள்ளவன். நாம் தொண்டு செஞ்சால் வீண் போகாது, அப்படியே மனசை வச்சுருப்பாங்க, கூடவே வருவாங்க. இப்போ என்ன செய்கிறோம்? ஆசானை புகழ்ந்து பேசுகிறோம், தினம் பூசி செய்கிறோம். இதுக்கு என்ன வேண்டும்? மாதத்துக்கு ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும். ஒருவருக்கு தினம் பூஜை செய்யணும். பூஜை செய்ய நேரம்னா அவசியமும் இல்லை. போகும்போது அகத்தீசான பூஜை எழுதுக்கிறாங்க. ஆகவே நம்ம வணங்கக்கூடிய தினம் நாமத்தை சொல்லவும், மாதம் ஒரு அன்னதானம் செய்யணும். புலால் உண்ணுகிற பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். அது இருந்துச்சுன்னா என்ன செய்வான்? அருள் இல்லைன்னு சொல்லுவான். தன் ஊன் பெருக்கற்கு தான் பெரிது உண்பான் எங்கே நம்ம ஆளும் வரலாம். அவனுக்கு எப்படி அருள் வந்து சேரணும்? அருள் சிந்தை வராது. புலால் உண்டுகிற மக்கள்